ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பூஜிமா டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 14வது கிளாஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சிலபஸ்லேயும் கொடுத்துருக்கேன். சிலபஸில் போகிற இதுலேயே தான் ஆர்டர் படி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸோட ட்ரௌசர், சரிங்களா, அதோட கிராஃப்ட் அண்ட் தேரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஹிப்பு ரவுண்டு, சரிங்களா. ஹிப்பு ரவுண்டு வித்து எல்லாம் ஒன்று தான். ஹிப்பு ரவுண்டு, சரிங்களா, 28 இன்ச்சு, சரிங்களா. 28 இன்ச்சோட 4 இன்ச், அதாவது ஆக்சுவலி நமக்கு தேவையானது 28 இன்ச்சு, சரிங்களா. நம்ம எலாஸ்டிக் வச்சு நம்ம சுருக்கு கொடுக்க போகிறனால ப்ளஸ் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ 28 ப்ளஸ் 4 32. 32 நம்ம 4ஆல் வகுக்கணும், சரிங்களா. 32 வகுத்தல் 4, அப்போனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 8, சரிங்களா. இதுதான் நம்ம ஆக்சுவலி நம்மளோட ஹிப்பு ரவுண்டு, ஓகேவா. 8 இன்ச்சு ஹைட்டு. இப்போ ஹைட்டு பார்க்கலாம். 12 இன்ச்சு ஹைட்டு நமக்கு தேவை, சரிங்களா. அது கூட ப்ளஸ் எலாஸ்டிக் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறனால 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு விடுவோம்ல, ப்ளஸ் ஃபோல்டிங்காண்டி 1 இன்ச்சு. அப்போது 14 இன்ச்சு மொத்தத்துலேயே இது கூட்டணும். கீழே இந்த ஃபோல்டிங் எதுக்கு, பாட்டமில் கீழே நம்ம ட்ரௌசரோட எண்டிங்கில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு, சரிங்களா. கிராச் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன், சரிங்களா. இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன சொல்கிறேன்னு, சரிங்களா. ஹைட்டில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் காலோட கீழ் பகுதி மடித்து தைக்கிறதுக்கும் நம்ம ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போ ஹைட்டு 12 இன்ச்சு கூட 1 இன்ச்சு எலாஸ்டிக்கும் 1 இன்ச்சு கீழே ஃபோல்டிங்க்கும் விடுறப்போ நமக்கு மொத்தம் 14 இன்ச்சு ஹைட்டு. வித்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. 32 4ஆல் வகுத்து 8. இப்போது கிராச்சுன்றது இந்த இருக்கா, நம்ம அந்த ட்ரௌசரோட வளைவு பகுதி இருக்கா, இந்த ஹைட்டு தான் கிராச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கிராச்சு ஹிப்பு வித்தோட 4ஆல் வகுக்கணும். ஹிப்பு வித்தோட 4ஆல் வகுக்கணும். இங்கே நீங்கள் கூட்டி இந்த 4 இன்ச்செல்லாம் சேர்த்து போட்டிருக்கீங்களா, அதை சேர்க்கக்கூடாது. ஆக்சுவலி என்ன ஹிப்பு ரவுண்டு இருக்கோ அதை தான் இங்கே போட்டு நம்ம 4ஆல் வகுக்கணும். அப்போது ஹிப்பு ரவுண்டு நமக்கு எவ்வளோ, 28 4ஆல் வகுத்து வந்தால் நமக்கு ஆன்சர் 7 கிடைக்கும். ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். அப்போது 9 இன்ச்சு, சரிங்களா. 9 இன்ச்சு இதுதான் ஹிப்பு வித்து கூட நம்ம என்ன ஹிப்பு ரவுண்டு இருக்கோ அது கூட 4 கூட்டிட்டு அதுக்கப்புறம் வகுக்கணும். கிராச் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம ஆக்சுவலி என்ன ஹிப்பு ரவுண்டோ அதை கூட 4ஆல் வகுக்கணும், சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பாட்டம் ரவுண்டு 12 இன்ச்சு. பாட்டம் ரவுண்டு அப்படின்னா இந்த இருக்கா, இந்த இடம் தான் இதோட ரவுண்டு தான் நமக்கு பாட்டம் ரவுண்டு, சரிங்களா. நமக்கு 12 இன்ச்சு, அதை 2ஆல் நம்ம வகுக்கணும், சரிங்களா. கால் பாதி தானே, சரிங்களா. பாதி நம்ம ஒரு பகுதி, கால் பகுதி தான் நம்ம எப்போவுமே வரைய போகிறோம். அப்போது ஒரு பீஸில் கால் சேர்ந்தால் தான் அரை, சரிங்களா. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டம் ரவுண்டு 12 இன்ச்சு, அது கூட நம்ம 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6. அடுத்தது கிராச்சோட கர்வ் லைன் இந்த இருக்கா, இந்த கர்வ் லைனு தான் 2 இன்ச்சு, சரிங்களா. அடுத்தது எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் விட போகிறோம். எலாஸ்டிக் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்து, அதாவது ஹிப்பு ரவுண்டில் இருந்து நம்ம எலாஸ்டிக்கோட லென்த்தை கழிச்சிட்டோன்னா போதும். அப்போது நான் 25 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு நமக்கு 28 இன்ச்சா, ஹிப்பு ரவுண்டு தானே நம்ம எடுக்கணும். ஸோ 28லேருந்து நம்ம குழந்தைங்க தானே ஒரு 4 இன்ச் வரைக்கும் நம்ம கழிச்சிக்கலாம். நான் இந்த இடத்துல 6 இன்ச்சு கழிச்சிக்கிறேன், சரிங்களா. ஏன்னா எலாஸ்டிக்கோட இதை பொறுத்து. ஸோ 22 இன்ச்சு நமக்கு எலாஸ்டிக்கு தேவைப்படும், ஓகேவா. இதுதான் மெஷர்மெண்ட்டு, இதுதான் அதோட டயக்ராமு. இதை தான் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை ரஃப்பாக உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். ஆக்சுவலி இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வரைஞ்சிக்கோங்க, நீங்கள் புரிஞ்சிக்கிட்டதை வச்சு, சரிங்களா.
இப்போது ஃபஸ்ட்டு ஹைட்டு, இது வந்து வித்து. சரிங்களா, ஹைட்டு வித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வித்து வந்து ரஃபாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது வித்தில் இருந்து 8 இன்ச்சு. சரிங்களா, 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 8 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு நெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச். ஓகேவா, ஹைட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, ஹைட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 8 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 8 இன்ச்சில் இருந்து, அதாவது வித்துலேருந்து கீழே 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி அதை கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இப்போது இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து 9 இன்ச்சு நம்ம எடுக்கணும். 1 இன்ச் மார்க் பண்ணதில் இருந்து தான் 9 இன்ச்சு நம்ம எடுக்கணும். எடுத்து அதில் இருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வெளி பகுதியாக நம்ம 2 இன்ச்சு கர்வ் லைன் போட்டு, சரிங்களா, இந்த கர்வ் லைனை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ கீழே வந்து 12 நம்ம 2ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6. ஸோ இந்த இடத்துல இருந்து 6 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கணும். சரிங்களா, மேலேயும் நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். கீழே ஃபோல்டிங்க்கு தைக்கணும் இல்லையா, அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த இடத்த நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த கோடை ரஃப்பாக எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். இதை தான் வந்து நான் அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டயக்ராம் தான். சரிங்களா, என்ன நம்ம வித்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கோடு போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டயக்ராமை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோலையுமே ஜட்டி வந்து வெட்டின பேட்டர்னை வந்து நீங்கள் அந்த இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது இப்போ இந்த ரைட் சைடு வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, லெஃப்ட் சைடு வந்து டயக்ராம் வரைகிறீங்கன்னா அந்த டயக்ராமில் ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சும்மாவே வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இதோட பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபோல்டிங்கில் இருக்குது. சரிங்களா, நமக்கு ஃபோல்டிங் இல்லைனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல ஃபோல்டிங்கோடு எடுத்திருக்கேன். இந்த சைடு நான் உட்காந்துருக்கேன், கிளாத் வந்து இப்படி பார்த்து போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டு, ஓகேவா, இதே டயக்ராம் நம்ம நோட்டில் என்ன பண்ணோமோ அதைத்தான் இங்கே நான் வந்து வரைய போகிறேன். இதை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயக்ராம் போடுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து நமக்கு எத்தனை இன்ச்சு? 14 இன்ச்சு. சரிங்களா, 13 இன்ச்சு தான் இருக்குது. இப்போது நான் வந்து பேப்பர் பெருசாகவே எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போது 14 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு இந்த இருக்கா, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 இன்ச்சு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோமா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எலாஸ்டிக் வந்து நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ வித்து வந்து நமக்கு எத்தனை? 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, வித்து வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல இருந்து 14 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா, 14 இன்ச்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துலையும் கரெக்டாக நம்ம அந்த 8 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த 14 இன்ச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணி பழகுங்க. நான் வந்து அவசரத்தில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்காண்டி. சரியா, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இடத்த நம்ம இவ்வளோ கேப் இருக்குல்ல, இவ்வளோ கேப்பில் எனக்கு கோடு ஸ்ட்ரைட்டாக வராதுன்னா சேம் இடையிலையும் அந்த 8 இன்ச் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு அளவு மாறாது. ஸ்டார்டிங்கில் இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து மெஷர்மெண்ட்டு மாறாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கும் எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம கோடு போட்டாச்சு. மேலே வந்து 1 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் விட்டுருக்கோம்ல, அந்த எலாஸ்டிக்குக்கும் நம்ம கோடு போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே எலாஸ்டிக்குமே கோடு போட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எலாஸ்டிக்கில் இருந்து கீழே எத்தனை இன்ச்சு? 9 இன்ச்சு. சரிங்களா? 9 இன்ச்சு இந்த இடத்துல தான் வருது. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த 9 இன்ச்சில் இருந்து வெளியில் 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த 2 வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன். ஓகேவா? வரைஞ்சாச்சு. இப்போ கீழே வந்து 12 2ஆல் வகுத்தா நமக்கு கிடச்ச ஆன்சர் என்னது? 6. அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இந்த 2ல் இருந்து இந்த 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு சும்மா கீழே ரஃப்பாக ஒரு கோடு போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம ட்ரவுசர் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி. நீங்கள் வந்து சிங்கிள் பேப்பரில் கூட இந்த ட்ரவுசர் போட்டுக்கலாம். ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதை விரிக்கிறப்போ நமக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நமக்கு சிங்கிள் பேட்டர்னாக இருந்தாலும், அதாவது ஒரு பீஸில் கூட நீங்கள் ட்ரவுசருக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ இதை இப்படியே போட்டு தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். சேம் இதே மெத்தடு தான் கிளாத்லேயும் நீங்கள் போடணும். கிளாத்தில் டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் எப்படி கட் பண்ணணும்னு இப்போ நான் அதையும் சொல்கிறேன். இப்போது நீங்கள் கிளாத்தில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த இடம் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கா, இந்த இடம் 4மே ஓப்பனில் இருக்கணும். இந்த இடமே டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கணும். 2 கிளாத் இருக்கணும். தெரியுதா? இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். சேம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேப்பரில் என்ன பண்ணோமோ அதைத்தான் இங்கேயும் வந்து பண்ணி கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த பேப்பரை கரெக்டாக இப்படி போட்டு இந்த மாதிரி கேப் விடக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்பில் கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டாவே வேலை முடிஞ்சிச்சு, கட்டிங் முடிஞ்சிச்சு. இதே நீங்கள் துணியில் கட் பண்ணணும் அப்படின்னா சேம் இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம பேப்பரில் போட்டோம்ல அதைத்தான் இப்போது கிளாத்லேயும் வந்து நம்ம கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஹைட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், 1 இன்ச் எலாஸ்டிக்கு கீழே 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 8 இன்ச்சு. சரிங்களா? மேலே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல 8 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து கோடு போட்டுடலாம். சரிங்களா? இதையும் நம்ம கோடு போட்டு விட்டுறலாம். இப்போது இந்த 1 இன்ச்சில் இருந்து 9 இன்ச் வந்து எங்கே வருது, இந்த இருக்குது. ஸோ இதையும் நம்ம கோடு போட்டு விட்டுறலாம். சரிங்களா? விட்டுட்டு இப்போ இதில் இருந்து 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிடுச்சு. இப்போது இதை கர்வ் லைன் வந்து போட்டுடலாம். இருக்கிறதுலே ட்ரவுசர் தான் ரொம்ப ஈஸி. இப்போ இதுலேயும் நம்ம கோடு போட்டுடலாம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணி இப்போ இந்த 6 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை 2ஐயும் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு கீழே ரஃப்பாக ஒரு கோடு போட்டுடலாம். அவ்வளோதான் கட்டிங். சரிங்களா? இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். இந்த இடம் வந்து ஆல்ரெடி ஃபோல்டிங்கில் தான் இருக்கனால பிரச்சனை இல்லை. இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பேப்பரில் துணியிலன்னு இப்படி யார் சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரில.
பட் வந்து நான் இப்படி டீச் பண்ணுறதோட காரணம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த பேப்பர் பேட்டர்னையும் நம்ம நோட்ஸில் இப்படி கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்சல்ட் பண்ணி வச்சுருங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்க்குறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1க்கு 2-3 வாட்டி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணணும். எலாஸ்டிக் எத்தனை இன்ச்சு? 28 இன்ச்லேருந்து நான் 6 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு எலாஸ்டிக் 22 இன்ச் தேவை. சரிங்களா? அது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? கட் பண்ணி இப்போ எடுத்துடலாம். இப்போது நம்ம எலாஸ்டிக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் கலர் த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதாவது நல்ல பக்கம் 2 சைட்லேயும் ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒயிட் கிளாத்துன்றனால இது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதே தான் கண்டிப்பாக கிளாத்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இப்போது நான் மடக்கிற மாதிரியே நீங்களும் மடக்கிக்கோங்க. அந்த கீழே கிராஸாக வெட்டியிருக்கோம்ல, அது சென்டரில் வர்ற மாதிரி நல்லா பாருங்கள் நான் எப்படி மடக்கிறேன்னு. இப்படி கூட சின்னதாக வச்சு நீங்கள் கீழே பெருசாக வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் நான் ஈவனாகவே எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. இதே ஷேப்பில் ஒன்று போல் நீங்கள் தைச்சிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மிஷினில் தைக்க வரலன்னா சேம் செயின் தையல் கர்ச்சீஃப் எப்படி நம்ம தைச்சோமோ அதே தையலை இதில் போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வரலாம். சரிங்களா? சேம் நான் இந்த 30 டேஸில் உங்களுக்கு என்னால் எந்த அளவு கவர் பண்ண முடியுமோ அந்தளவு கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் நம்ம ராங் சைடில் சேம் அதே மாதிரி தான் தைக்க போகிறோம். இதை நீங்கள் அதே மாதிரி தைச்சிருங்கன்னு என்னால் சொல்ல முடியும், பட் வேண்டாம். அதான் நான் ஃபுல்லாகவே எப்படியெல்லாம் நான் தைக்கிறேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே அந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல கிராஸாக, அதை சென்டரில் வர்ற மாதிரி வச்சு இதையும் அதே போல் தைச்சி எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போது ராங் சைடு சரிங்களா? நல்லா பாருங்கள். 2 ராங் சைடும் வெளியில் இருக்கணும். நம்ம தப்புன்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது 2மே வெளியில் இருக்கிற மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி. நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா கீழே மடித்தது வெளியில் தெரியும். சரிங்களா? அதுக்காண்டி தான். இப்போ அந்த கிராச் இருக்குல்ல, அந்த வளைவு பகுதி அதை நீங்கள் தையல் போட்டுக்க வேண்டியது தான். ½ இன்ச்சுக்கு வச்சு தைச்சிருங்க. இப்போது 2வது தையல் போட்டுக்கலாம். 2வது தையல் போடுறப்ப தான் இலையாடணும். சரிங்களா? அதாவது ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ரஃப் தையல் போட்டே முடிச்சிடணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் எடுத்து பார்க்கணும். 2 பக்கமும் நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோமான்னு துணியெல்லாம் செக் பண்ணணும். 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு தைங்க, இல்லை உட்காந்து பிரிச்சுட்டு கிடக்கணும். சரிங்களா? ஸோ இதுலேயே 2வது தையல் நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா புரியாது. இப்போ இந்த 2 கிராச்சையும் ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? 2 பக்கமும் பிசுறு வெளியில் இருக்கணும், உள்ளே தையல் போடாத பகுதி உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு 2ஐயும் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ கீழேயும் அதே மாதிரி கிராச் 2ம் ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கலாம். உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ட்ரௌசர் இப்போ பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாதியில் முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிட்டு. இந்த ட்ரௌசர் கட்டிங் தான் பேசிக். பேண்ட்டு நம்ம இன்னும் ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் தப்போம்ல, நேரோ பேண்ட்டு, பெலாசோ பேண்ட்டு, இதுக்கு எல்லாமே இதுதான் பேசிக்கு. சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் வச்சு நம்ம தைக்கிறப்போ நம்ம 2 தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான்.
இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கால் விடுற பகுதி வந்துருச்சா. இப்போ மேலே எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். இப்போ சின்னதாக ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டிங் 1/4 இன்ச்சுக்கோ கம்மியாக ஒரு ஃபோல்டிங் எடுத்து அதை வந்து நீங்கள் இப்படி தையல் போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு வாங்க. சரிங்களா? பொறுமையாக தைங்க, ஒரு அவசரமும் இல்லை. பேப்பர்லேயே 1க்கு 2 3 வாட்டி கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் துணியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி தைச்சிட்டோன்றனால நமக்கு வந்துரும்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப தைச்சி பாருங்கள். ரேஷன் வேஸ்ட்டில் இல்லை வேறு ஏதாவது கிளாத்து பிரிண்டட் அந்த மாதிரி கிளாத் இருந்தாலும் உங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி போட்டு அழகு பாருங்கள். சரிங்களா? பேப்பர் பேட்டர்னை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல அதிலேயே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பேட்டர்ன்ஸ் எல்லாம் பக்காவாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து தச்சாச்சு சரியா. இப்போ நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து எந்தளவு 1 இன்ச் எலாஸ்டிக் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த எலாஸ்டிக்கில் படக்கூடாது. சரிங்களா? எலாஸ்டிக் உள்ளேயும் ஃப்ரீயாக இருக்கணும், ஆனால் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா எலாஸ்டிக் வந்து ஃபோல்டட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அந்தளவுக்கு கரெக்டாக எலாஸ்டிக்கை வச்சு பாருங்கள். சரிங்களா? 1 இன்ச்சு நம்ம தைக்கிறப்போ கரெக்டாக இது வந்து கூட தான் இருக்கும். இது 1 இன்ச்சு இல்லை, இது 1 இன்ச்சு கூட தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கிராச்சோட ஹைட்டில் 2 இன்ச் எடுத்திருக்கனால ஒன்றும் கிடையாது. நீங்கள் எலாஸ்டிக்கை வச்சு பார்த்து தைங்க. பிகினர்ஸ் வந்து அந்த தப்பு வரும். சரிங்களா? நான் அதனால தான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அந்த 1 இன்ச் ஆனால் 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கிறீங்கள அதே அளவு தான் இருக்கணும். சரிங்களா? கூட குறைய அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கலாம். சரிங்களா? விட்டுட்டு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா எலாஸ்டிக் உள்ளே விடுறப்போ அதுவும் பிரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போது நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஊக்கு மாட்டிட்டு எலாஸ்டிக்கை நான் சொருகிற மாதிரி உள்ளே கோர்த்துக்கோங்க. நாடா கோர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. சுருக்கம் அதாவது பிறண்டு கிடக்காமல் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ எலாஸ்டிக்கை வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து அதை கலட்டிக்கலாம். அந்த சுருக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், பிறண்டு கிடக்கா, இந்த மாதிரி பெறலக்கூடாது. பெறலாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒன்று மேலே ஒன்று ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் தையல் போடுறேன்ல இந்த மாதிரி வந்து நீங்கள் ரஃப் தையல் வந்து கண்டினியூவாக வந்து போட்டுக்கிட்டே இருங்க. பக்கத்தில் ஒட்டி ஒட்டி போடுங்க. ஏன்னா எலாஸ்டிக் வந்து இழுத்து அந்த தையல் பிரிஞ்சிரும். ஸோ வந்து ஒட்டி ஒட்டி போட்டு ஒரு 5-6 தையலுக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதை இழுத்து விட்டிங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும். சரிங்களா? உள்ளே போயிடுச்சுனாவே அவ்வளோதான். ஓகேவா? நல்லா இழுத்து விடுங்க. எல்லா பக்கமும் சுருக்கம் வந்து ஈவனாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிளான ட்ரௌசரோட கட்டிங். அவ்வளோதான். இப்போ அந்த கேப்பையும் நம்ம தச்சு முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? நம்மளோட ட்ரௌசர் கட்டிங் வந்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி கட் பண்ணணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை கிளாஸ் சூப்பராக இருக்குது, நல்லா புரியுதுனாலும் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? இதையும் பத்திரமா எடுத்து வைங்க. 1க்கு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கிளாஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.